அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், அந்த காலத்துல புரட்சித் தலைவர் பாட்டு இருக்கும். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லைன்னு ஒரு பாட்டு இருக்கும் சார். நான்றானே கோயிலுக்குள்ள நின்று போய் சண்டை போடுறான் சார். நான் யார் தெரியுமா? அவரு நான் யார் தெரியுமா? கோயிலுக்குள்ள ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கானே. நான் யார் தெரியுமா? அங்கேருந்து கடவுள் கிட்ட நான் யார் தெரியுமாடா? அங்கிட்டு போய் சண்டை போடுங்கடா. சண்டை போடுறேன் ஏன்டா ஏன் முன்னாடி சண்டை போடுறீங்க சார்? நான் வினோத சித்தம்னு ஒரு படம் இருக்கு சார். நீங்க ஓடிடில முடிஞ்சா பாருங்க. வினோத சித்தம்னு தம்பி ராமையா அவர்களும் சமுத்திரக்கனி அண்ணனும் நடிச்ச படம். ரொம்ப அற்புதமான படம். தன்னாலத்தான் இந்த குடும்பமே இயங்குதுன்னு நடிச்சுட்டு இருப்பாரு தம்பி ராமையா அவர்கள். தன்னாலத்தான் இந்த குடும்பமே இயங்குதுன்னு ஒண்ணுமே இல்லைன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு படமாக அந்த வினோத சித்தம்னு ஒரு படம் இருக்கும். ரொம்ப அந்த படத்தை பார்த்தோடே தான் தெரிஞ்சது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஈகோன்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குல்ல. கடைசி காலம்னு ஒண்ணு வருது இல்ல, உடம்பு ஒத்துழைக்காத காலம்னு ஒண்ணு வருது இல்ல, கடைசியில உயிர் போகக்கூடிய காலம்னு ஒண்ணு வருது இல்ல. அப்பதான் சார் மனுஷன் உணர்றான், நம்ம இந்த வாழ்க்கையை வாழவே இல்லையே. நான் இந்த வாழ்க்கையை கடந்துட்டோமே. ஈகோன்னா என்ன பண்ணா? எட்ஜிங் காட் அவுட். இதாங்க ஈகோ. எட்ஜிங் காட் அவுட். இந்த வாழ்க்கைய இறைத்தன்மையை தூக்கி போடக்கூடிய தன்மை தான் இந்த ஈகோ. ஈகோ இருக்கக்கூடிய மனிதர்களால வாழ்க்கையை வாழவே முடியாது சார், வாழவே முடியாது. அதனாலதான் கண்ணதாசனை எழுதியிருப்பாரு, தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் எழுதியிருப்பாரு சார். நம்ம என்ன பெருசா சாதிச்சிட்டோம் நமக்கு இந்த ஈகோ சார். தஞ்சை பெரிய கோயில் கட்டின சோழ வம்சமே இன்னைக்கு இல்ல சார். சோழ வம்சமே என்னாச்சுன்னு தெரியல. நம்ம என்ன பெருசா ஒரு 2 வீடு கட்டி 2 கார் வாங்கிட்டா நான் யார் தெரியுமா அப்படின்றாங்களே இல்ல. சோழ சாம்ராஜ்யமே அழிஞ்சிருக்குங்க. இந்த உலகத்திற்கு முன்னால், ஆழ்ந்த கடலுக்கு முன்னால், அகண்ட வானத்துக்கு முன்னால், அடர்ந்த காட்டிற்கு முன்னால், ஒரு புத்தகத்திற்கு முன்னால் நம்ம ஒண்ணுமே கிடையாது. நான் என்கிற எண்ணத்தை யார் ஒருவரால் தூக்கி எறிய முடிகிறதோ வாழ்க்கையை அவர்கள் தான் சரியா புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். சத்ரபதி சிவாஜி இருந்தார்ல, வீர சிவாஜி, அவருடைய குரு சமர்த்த ராமதாசர்னு பேர். இப்ப சிவாஜி அவர்கள் என்ன பண்றாரு, தன்னுடைய குருவை அழைச்சிட்டு போய் தன்னுடைய படைகள் எல்லாம் காட்டுறாரு. தேர்ப்படை, காலார்படை, குதிரைப்படை, ஆயுத கடங்கு எல்லாம் காமிச்சிட்டு சொல்றாரு, இத்தனை பேர்ல கிட்டத்தட்ட 4000 வீரர்கள் இருக்காங்க. 4000 வீரர்கள் இருக்காங்கன்னா அது என்னாலதான் நடக்குது. அவர் சொல்றாரு, 4000 வீரர்களையும் நான் தான் பார்த்துக் கொள்கிறேன். 4000 வீரர்களினுடைய குடும்பங்களை நான் தான் பார்த்துக் கொள்கிறேன். 4000 வீரர்களினுடைய வாழ்க்கையை நான் தான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த 4000 பேரும் என்னை நம்பிதான் இருக்காங்க. இப்ப சமர்த்த ராமதாசர் இப்படியே பார்க்கிறார். வீர சிவாஜி அவர்கள் இப்படியே பார்த்துட்டு, பக்கத்துல ஒரு கல் இருக்கு, இந்த கல்லை உடைக்க சொன்னேன் அப்படின்றாரு. இப்படி தட்டி பார்த்து இந்த கல்லை உடைக்க சொல்லேன்றாரு. உடனே ஒரு வீரன் வந்து சுத்தியல் அடிக்கிறாங்க. கல்லு உடையுது. உள்ள இருந்து ஒரு தேரை வருது. கல்லுக்குள்ள தேரை இருக்கு சார். கல்லுக்குள்ள இருந்து ஒரு தேரை வருது. இப்ப சமர்த்த ராமதாசர் அவர் கேட்கிறாரு, குரு கேட்கிறாரு, இந்த தேரைக்கு நீ தான் சாப்பாடு போட்டியா? கல்லுக்குள்ள தேரை இருக்கு இல்ல, இந்த தேரைக்கு யார் உணவு போடுறது? கல்லுக்குள்ள இருக்கிற தேரை உனக்கு தெரியவே தெரியாது. இதற்கு ஒருத்தர் உணவு போட்டிருப்பான்ல, அவன் இந்த 4000 பேருக்கு போட மாட்டானா? இதற்கு ஒருத்தர் உணவு போடுறான்ல, இயற்கையோ இறைவனோ, இந்த கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேரையை கண்டுபிடிச்சிருக்கான்ல ஒரு இறைவன், அதற்குள்ள ஒரு வாழ்க்கைக்கு சாப்பாடு போடுறான்ல, இதுக்கு நீயா சாப்பாடு போடுற? இந்த நான்றதை தூக்கி போடு, அப்போதுதான் நீ அரசனாக இருக்க முடியும்னு அந்த குரு கற்றுக் கொடுத்துட்டு போறாரு. கல்லுக்குள்ளே தேரை கண்டு, கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு, உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன் கண்ணதாசனை எழுதியிருப்பார். உண்டு கழித்தவர்க்கு அவன் தான் இறைவன். இந்த கல்லுக்குள்ள தேரை இருக்கே சார், அதுக்கு உணவு கொடுத்துருக்காங்களே சார். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளால தான் எல்லாம் நடக்குதுன்னு எவ்வளவு பெரிய ஆளு நினைக்கிறோமே. ஒரு ராஜா மாறு வேஷத்துல ஊரை சுத்த போயிருக்காரு. ஒரு மழை பெய்யுது, பயங்கரமா மழை பெய்யுது. பக்கத்துல ஒரு குடிசை. இவர் பட்டுன்னு அந்த குடிசைக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. உள்ள கிழிஞ்ச ஆடையோட ஒருத்தர் இப்படி படுத்து கிடக்கான். நிம்மதியா அப்படி தலையில கையை வச்சு படுத்திருக்கான். இவர் என்னதான் இருந்தாலும் ராஜா இல்ல. இவர் அங்க போய் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கம்பீரமான நின்றுருக்கேன். இப்படி பார்த்துட்டு கூட அப்படி பேசாம உட்கார்ந்துருக்கா. இவர்ல நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு வணக்கம் சொல்ல மாட்டியா அப்படின்னு. இவன் இப்படியே பார்த்தா, உனக்கு ஏன்பா நான் வணக்கம் சொல்லணும் அப்படின்னா, உனக்கு ஏன்பா நான் வணக்கம் சொல்லணும். இவர் உடனே என்ன பண்ணிருக்காரு, தன் கையில இருந்த பொற்காசு மூட்டையை காமிச்சிருக்காரு. என் கையில பொற்காசுகள் இருக்கு தெரியுமான்னு. இவன் எப்படியே பார்த்தா, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட ஒருத்தன் படுத்து கிடக்க, நீ பொற்காசு மூட்டை வச்சிருக்க, அதை போய் இப்படி காட்டுறியே, உனக்கு ஏன் நான் வணக்கம் சொல்லணும்? என்னை வெறுப்பேற்றுறதுக்காக பொற்காசை காட்டுறியே, உனக்கு ஏன் நான் வணக்கம் சொல்லணும்? உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த பொற்காசுல இருந்து ஒரு 2 காசு எடுத்து இப்படி தூக்கி போட்டார். அப்படி 2 காசு எடுத்து இப்படி தூக்கி போட்டார். இந்தா வச்சுக்காரு.
அவன் உடனே அந்த 2 காசை எடுத்து வச்சுட்டு சொன்னா, ஒரு மூட்டை நிறைய காசை வச்சுக்கிட்டு 2 காசை என்கிட்ட தூக்கி போடுற, உனக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும்னா. உடனே அவர் என்ன பண்ணார், பாதி மூட்டை காசு எடுத்து அவனுக்கு போட்டார், பாதி காசு எடுத்து போட்டார். இப்போ அவன் சொன்னா, இப்போ எதுக்கு நான் உனக்கு வணக்கம் சொல்லணும், என்கிட்டயும் உன்ட்டையும் ஒரே அளவுக்கு தான் காசு இருக்கு, உனக்கே நான் வணக்கம் சொல்லணும்னா, உனக்கே நான் வணக்கம். இப்போ அவர் என்ன பண்ணார், முழு காசையும் அவன்கிட்டே கொடுத்துட்டார், முழு பொற்காசையும் அவன்கிட்டே கொடுத்துட்டார். இப்போ அவன் சொன்னா, நீ தான் எனக்கு வணக்கம் சொல்லணும், உன்னோட என்கிட்ட தான் காசு அதிகமா இருக்கு, இப்போ நீ தான் எனக்கு வணக்கம் சொல்லணும்னா. சார், என்றைக்குமே இன்னொரு மனிதனை விட நாம் பெரியவர்கள்னோ அடுத்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னோ நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அடுத்தவர்களை தாழ்த்தப்படுத்தி நம்ம எவ்வளோ உயர்ந்தோம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றாங்க. பெரிய பிரச்சனை சார், அது ஈகோவுக்கான ஒரு பெரிய பிரச்சனை. மகாபாரதத்துல போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, கிருஷ்ணர் தானே தேரோட்டி. இந்த அர்ஜுனன் என்ன தெரியுமா நினைக்கிறாரு, அஸ்பர் த லா, அஸ்பர் த ரிச்சுவல்ஸ், இந்த கிருஷ்ணர் வந்து கர்ம யோகி அப்படின்னு, அவர் தான் குதிரை எல்லாமே குளிப்பாட்டுவாரு. அப்ப தேரோட்டியாவே வாழ்ந்தவர் என்ன பண்ணுவாரு, இப்ப இந்த அஸ்தினாபுரத்துக்கு அர்ஜுனனுடைய தேர் வருது, ஜெயிச்சுட்டாங்க. இப்ப இந்த தேரோட்டியா இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணணும், அவங்க இறங்கி கதவை திறந்து வணக்கம் வச்சு அந்த வீரனை இறக்கி விடுவாங்க. இப்ப அர்ஜுனன் நினைக்கிறான், கிருஷ்ணரே இறங்கி தேர் கதவை திறந்து தன்னை இறக்கி விடுவாரு, எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்க போறாங்கன்னு அர்ஜுனனுக்கு ஒரு பெருமிதம் இருந்துச்சு. கிருஷ்ணன் என்ன தெரியுமா பண்ணாரு, தேரை வந்து நிப்பாட்டினாரு, இறங்கு அர்ஜுனனுக்கு அப்படியே ஒரு முகம் சின்னதா போயிடுச்சு. என்னடா அவர் தேர் ஓட்டி, இவர் தானே இது பண்ணணும், எல்லா இடத்துலயும் தேர் ஓட்டின்னு பேசிக்கிறாரு. வேற வழி இல்லை, அர்ஜுனன் வந்து கதவை திறந்து இறங்கி உள்ளர போனா. இப்ப கிருஷ்ணர் இறங்கினார் சார், தேரை விட்டு கிருஷ்ணர் இறங்கினார் சார், தேர் பத்தி எரிஞ்சிருச்சு, பத்தி எரியுது, எல்லாம் அப்படியே மிரண்டு போய் பார்க்கறாங்க, தேர் எரியுது. அர்ஜுனன் வந்து கேட்கிறான், என்ன கிருஷ்ணா ஆச்சுன்னு. கிருஷ்ணர் சிரித்து கொண்டே சொல்கிறார், எல்லா அம்புகளையும் நீ தடுத்து விட்டாய் என்று நினைத்தாயா, விஷ அம்புகளிலிருந்து அத்தனை அஸ்திரங்களையும் நான் தாங்கி கொண்டிருந்தேன், என்னுடைய பலத்தால் நான் தாங்கி கொண்டிருந்தேன், அத்தனையும் இந்த ரதத்தில் அப்படியே இருந்தது, நான் இறங்கிவிட்டால் அத்தனை அஸ்திரங்களும் உன்னை தாக்கி இருக்கும், இந்த தேரோட சேர்ந்து நீ எரிந்திருப்பாய் நரா, தேரோட சேர்ந்து நீ எரிந்திருப்பாய், நீ இறங்கியதால் மட்டும்தான், நான் இறங்குவதற்கு முன்னால் நீ இறங்கியதால் மட்டும்தான் நீ பிழைக்கப்பட்டாய் நரா. இதுதான் சார் உண்மை. இறைவன் நம்மை காக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் நாம் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறோம், கடவுளை விட நாம் பெரியவர்கள்ன்ற ஒரு நினைப்பு நமக்கு வந்துருது இல்ல, அல்லது இயற்கையை விட நாம் பெரியவர்கள்ன்ற ஒரு நினைப்பு வந்துருது இல்ல, எல்லோரையும் விட நாம பெரியவன், நான்ற எண்ணம் வந்துருது இல்ல. இந்த நான் என்ற எண்ணத்தை யாரால் தூக்கி போட முடிகிறதோ, தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும்வர் வள்ளுவர். தன்னை புரிந்து கொண்டு நான் என்ற எண்ணத்தை தூக்கி போடுபவனை உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களும் வணக்கம்.